கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். 119 சங்கீதம் 71, 72 ஆகிய வசனங்கள், 75, 76 ஆகிய வசனங்கள். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. ஹல்லேலூயா. உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நிறைய குடும்பத்துல உபத்திரம். இந்த உபத்திரப்படும் போது சில குடும்பத்துல வீணான வார்த்தை பேசிடுவாங்க. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு சில தேவையில்லாத வார்த்தைகளும் பேசிடுவாங்க. நான் அப்படி சில குடும்பத்தை பார்த்துருக்கேன். அவங்களோட வாழ்க்கையெல்லாம் சாபத்தில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். தேவனோட நாமத்தை தூசிப்பாங்க. ஒரு குடும்பத்துல உபத்திரப்படும் போது பொறுமையா இருக்கணும். உபத்திரப்பட்டது நல்லது, அப்படிதான் போட்டிருக்கு. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. சில குடும்பத்தில் என் வாழ்க்கையில சாட்சி சொன்னா அவங்களுக்கு பாஸ்டர் அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில சாட்சியே வேண்டாம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு உபத்திரப்பட்டீங்களா? எனக்கு நல்லது. தேவனோட நாம எந்த இடத்துலையுமே தூசிக்கப்படக்கூடாது. யோபனுடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் வந்துச்சா இல்லையா? யோபனுடைய மனைவி தூசித்து ஜீவனை விடும், அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா யோபு என்ன செஞ்சாரு? அமைதியா இருந்தாரு. வீட்டில் உள்ள மனைவி தான்ப்பா. யோபு 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அப்படியே சொல்ற. ஆனா யோபு என்ன தெரியுமா சொன்னாரு? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அதிகமான உபத்திரம் வந்துச்சு அப்படின்னா வீட்டுல புலம்புவாங்க, கணவன் மனைவி புலம்புவாங்க, வெளியே தெரியாது. யோபனுடைய வாழ்க்கையிலே பிள்ளை எல்லாம் இறந்து போயிட்டு, எல்லாம் போயிட்டு, சரீரத்துல வியாதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபனுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? இது யாரு கேட்டா? வீட்டுல மனைவி தானே. பைபிள போட்டிருக்குல்ல, வீட்டாரே சத்துரு. யாருக்குள்ள எந்த சத்துரு எப்போ போதும் தெரிய மாட்டேங்குது. வீட்டாரே சத்துரு. தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால். ஒரு குடும்பத்துல உபத்திரம் இருக்கும்போது அவங்க வீட்டுல புலம்புவாங்க. சில நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்பாங்க. சில வீட்டுல பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். வியாபாரத்துல நஷ்டமா இருக்கும். சில நேரத்துல பல பிரச்சனைக்கு நடுவில் போயிட்டு இருப்பாங்க. ஜனங்கள்ல எப்படி எப்படி கஷ்டப்படும் சொல்லி கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். ஏன்னா நிறைய குடும்பத்துல ஜெபக்குறிப்பு வரும். அதுல சில காரியங்கள்லாம் ரொம்ப இதயத்துல ரொம்ப கஷ்டப்படுத்திடும். நானே சில நேரத்துல சோர்ந்து போயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, வியாதியில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எய்ட்ஸ் வியாதியில உள்ளவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அவங்க வெளியூர்ல தங்கியிருந்தாங்களாம். கணவர் ரொம்ப தண்ணி அடிப்பாராம். அப்போ என்ன செஞ்சார் அப்படின்னா, யாரையோ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். அந்த
நபரோடு தொடர்பு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எந்த ஒரு தொடர்பு கிடையாது. ஆனால் ஒரு 20 வருஷம் தாண்டி அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு சொல்லி பார்க்கும்போது, கணவருக்கும் எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டில் அந்த பையனுக்கு 20 வயசு 21 வயசு. அந்த பையனும் கிட்டத்தட்ட எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த அக்காவுக்கும் அதே வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த அம்மா, அண்ணே எனக்கா ஜெபிப்பீங்களா, நான் இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீனே அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் முன்பாக. அப்போ ஒரு குடும்பத்தில் சில வியாதியில் பாதிக்கப்படும் போது அந்த குடும்பம்லாம் அதை சொல்லவே முடியாது. அந்த உபத்திரங்கள் கடைசி ஸ்டேஜ்மாங்க எய்ட்ஸில். அப்படி ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்பட்டாங்க. கேன்சரில் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த குடும்பத்தை ஜெபிக்கும்போது கண்ணீர் வெடிப்பாங்க. கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களும் ஜெபம் பண்ணியிருக்கேன். மரண தருவாயில் இருக்கவங்களும் ஜெபம் பண்ணியிருக்கேன். சில குடும்பத்திலாம் தேவன் அற்புதம் செய்வார். அந்த நாளில் தேவன் சுகமாக்கி தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உபத்திரப்பட முன்னாடி இஷ்டம் போல் நான் வாழ்ந்தேன். ஆனால் உபத்திரப்பட்டதுக்கு அப்புறம் தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், எனக்கு கையில் பைபிள் எடுத்து வாசித்து பழக்கம் இல்லை. ஆனால் ரொம்ப உபத்திரப்பட்டதுக்கப்புறம் முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதே போல் இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் உபத்திரப்பட்டதுக்கப்புறம், அண்ணே ரொம்ப உபத்திரமாக இருக்கேனே, நான் உபத்திரப்பட்ட எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பிரமாணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருடைய வார்த்தை, அவர் நமக்கு எழுதி கொடுத்த வேதம் நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு காலத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி வாழும்போது உபத்திரத்தில் போயிடுவாங்க. உபத்திரத்தில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, ஆமாம் வசனம் இப்படி போட்டிருந்துச்சு, நான் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டேன், அப்போ என் மேலே தான் மிஸ்டேக்கு, அதனால என்னோட வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் வந்துச்சு, நான் உபத்திரப்பட்டு எனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அப்போ தாழ்த்துற ஜெபம். இந்த ஜெபத்தினுடைய நம்ம பாயிண்ட் பார்க்கும்போது தாழ்த்துறார். நான் உபத்திரப்பட்டு எனக்கு நல்லது, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளி அப்படின்னாச்சு. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளினாலே உங்களுக்கு தெரியும், நீர் விளம்பின வேதம் தான் எனக்கு நலம். நிறைய வீட்டில் நகை இருக்கும், வெள்ளி இருக்கும், அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கும். நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம், வேதம் தான் எனக்கு நலம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். கீழே 2 வசனத்திலே, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும், உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும், உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். உண்மையின்படி. அப்ப சில நியாய தீர்ப்புக்குள்ள இருக்கும்போது, தேவனுடைய தண்டனைக்குள்ள இருக்கும்போது, சில குடும்பத்திலே உபத்திர பாதையில போயிட்டு இருப்பாங்க. ஆனாலும் கூட பக்தன் தாழ்த்தி ஜெபிக்கிறார், உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். உண்மையின்படி தான் என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக தாழ்த்தி ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தினுடைய பாயிண்ட் என்னன்னு அப்படின்னா, தாழ்த்துறார். உமது கிருபையின்படி என்னை தேற்று, உமது கிருபையின்படி, உமது கிருபையின்படி என்னை தேற்றுவதாக. அப்ப கிருபையின்படி என்னை தேற்றுவதா அப்படின்னா, ஒரு கிருபை தான் நம்மளை தேற்றும். நைட் நேரத்தில் எல்லா குடும்பத்திலையும் பர்ஃபெக்ட் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். 31 நாளும்
பலவிதமான சூழ்நிலை மத்தியிலே ஆன்லைனில் கேட்டுட்ருப்பீங்க. ஒரு மனுஷன் பல முயற்சி எடுக்கிறான், அதில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா சோர்ந்து போயிடுவான். இப்போ நானே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்துக்காக நான் முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். அதில் எந்த அளவுக்கு நான் வேகமாக ஓடுறேனோ அதில் கொஞ்சம் ஸ்டக்கார் அப்படின்னா என்னை யார் தேற்ற முடியும்? கிருபை தான் தேற்ற முடியும். உமது கிருபை என்னை தேற்றுவதாக. அவருடைய கிருபை தரும்போது அவருடைய இரக்கம், அந்த இரக்கம்தான் நம்ம கடைசி காலத்தில் நம்ம எல்லாருக்கும் வேணும். சில வீட்டில் உபத்திரப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த உபத்திரத்தின் மத்தியிலே நம்ம எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னா, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது, எனக்கு தெரியும்ப்பா, உண்மையின்படி தான் என்னை உபத்திரப்படுத்தினேன் என்று அறிவேன்பா, அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கு, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் மூலியமா பேசியிருப்பார். அந்த வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. அப்போ இரவு நேரத்தில் நம்ம சின்ன ஜோமனி முடிக்க போகிறோம். ஒருவேளை கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஏதாவது ஒரு உபத்திரம் இருக்குது அப்படின்னா அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உமது கிருபை என்னை தேற்றுவதாக. அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன். உமது கிருபை என்னை தேற்றுவதாக, உமது கிருபை என்னை தேற்றுவதாக. தேவன் உங்கள் இதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தை முதல்ல கட்டளையிடுவார். ஒரு குடும்பத்திலே உபத்திரம் இருக்கும்போது சமாதானம் இருக்காது. ஒரு குடும்பத்தில் உபத்திரம் இருக்கும்போது வீட்டில் நிம்மதி இருக்காது. ஒரு குடும்பத்தில் உபத்திரத்தில் போயிட்டு இருக்கும்போது அவங்கள யாரு தேற்றுவா? உடைக்கப்பட்ட பாத்திரமா இருப்பாங்க, அவங்கள யாரு தேற்றுவா? கர்த்தர் தான் தேற்ற முடியும். உமது கிருபை என்னை தேற்றுவதாக. அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே உபத்திரத்தின் பாதையிலே போயிட்டுருக்கிறாங்களோ, உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தின என்று அறிவேன்பா, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. உமது கிருபை எங்களை தேற்றுவதாக. இரவு நேரத்திலே இதயத்துக்குள்ளே வேதனை, சஞ்சலம், வருத்தம், சோர்வு, பலவீனம், தாங்க முடியாத துக்கம், சில குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு இப்படிதான்ப்பா இணைஞ்சிருந்தாங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் தேற்றுங்க, கர்த்தர் தேற்றுங்க. உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்று சொன்னது போல உமது கிருபை மட்டும்தான்ப்பா எங்களை தேற்றும். உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்டில் இருக்கிறாங்க, நைட்டு டிரைவிங்கில் இருக்காங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட கூட இருக்கணும். உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய கரம் உங்கள் பிள்ளைகளை தொடரட்டும். நைட் நேரத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த பாவத்துக்குள்ள இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் ஏசு கிறிஸ்துன்றதுனால, ஏசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியும் சுட்டரிக்கப்பட்டாச்சு. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் நாம மையப்படட்டும். நைட் நேரத்தில் தனிமையிலே புலம்பி கொண்டிருக்கிற குடும்பங்கள் உண்டு. பலவிதமான சூழ்நிலை ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்காங்க. அவங்க இருதயத்துக்குள்ளே எந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த பாவங்களை மன்னித்து உமது இரத்தத்தினால கழுவி இந்த இரவு நேரத்திலே உமது கிருபை அப்பா என்னை தேற்றுவதாக என்று ஜெபித்தது போல உமது கிருபை எங்களை தேற்றுவதாக. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. தேவையில்லாத எந்த ஒரு குழப்பம் வேண்டாம்ப்பா. நிறைய குடும்பத்தில் கடன்னா நிறைய இருக்குது. இந்த கடன் எப்படி அடைக்கணும் புலம்புகிற ஜனம் உண்டு. உபத்திரம்தான். ஆனால் கர்த்தருடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைச்சா போதும். உமது கிருபை என்னை தேற்றுவதாக, உமது கிருபை என்னை தேற்றுவதாக. உங்கள் பிள்ளையோட நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்கப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் தேற்றுங்க. உமது கிருபையின்படி அப்பா உங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பீங்க ராஜா. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, மாசமாக இருக்காங்க, டெலிவரி போகிறாங்க,
எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் உயிர்ப்பீங்க. ஒவ்வொரு குடும்பத்தை மீட்டு எடுங்க. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். வாலிப பிள்ளைகள் எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. வாலிப பையங்க செல்ஃபோனில் அடிமையாக இருக்காங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுக்கையில் எங்கே இருக்கிறாங்களோ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொட்டா போதும்பா, சுகமாயிரும். உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கிருங்க. தொட்டு சுகமாக்கிருங்க. தொட்டு சுகமாக்கிருங்க. தொட்டு சுகமாக்கிருங்க. கர்த்தர் கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கிடட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம இதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தை தாங்க. இரவு நேரத்தில் எத்தனை நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ எல்லாருமே உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறான். கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமயப்படுத்தும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமயப்படுத்தும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.